சாட்டர்டே ஈவினிங் வீக்கெண்டானாலே ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் ப்ரெட் இருந்துச்சு. சரி சீஸ் கார்லிக் ப்ரெட் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது பண்ணுறதுக்கு நான் 10லேருந்து 15 பல் பூண்டு உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு உரிச்ச பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா அதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த ஸ்பூனை வச்சு நல்லா நசுக்க ட்ரை பண்ணேன். பட் என்னால் நசுக்க முடியல. அப்புறம் வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதில் பட்டர் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பட்டர் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணால் பட்டர் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால. சரி அதை கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பட்டரையும் பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் எடுத்து சேர்த்துட்டேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டில் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி தம்பி வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நீ செஞ்சு வை, நான் அப்புறம் முடிஞ்சால் செப்பரேட்டாக நீயே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ நான் 2 ப்ரெட் சைஸ் எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்லிக் இது ஃபுல்லாக நான் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுக்கப்புறமா மொசரல்லா சீஸ் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிலே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோவும் கொஞ்சம் ரெண்டுலேயுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவா எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த 2 ப்ரெட் சைஸையும் நான் பட்டர் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த 2 ப்ரெட் சைஸையும் வச்சுட்டு நம்ம இந்த இட்லி குண்டனுக்கு மேலே மூடுற அந்த மூடி வச்சு தான் நான் இதை கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வேறு எப்படி வச்சாலும் சீஸ் இந்த பொங்கி வராதுன்றதுக்காக நான் அந்த இது வச்சு மூடியிருந்தேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இந்த மூடி வச்சு மூடியை திறந்து பார்த்தேன். பட் ஆனால் இந்த வீடியோஸில் வர மாதிரி இந்த சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அந்த புஃப்னு வர மாதிரி வரல. மேபி அது ஏர் ஃப்ரையர் இல்லை ஓவன் இருந்து தான் வந்திருக்கும் போல். நான் தோசை தவாவில் பண்ணதுனால அது அந்தளவுக்கு வரல. பட் இருந்தாலும் இது டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வேறு எதுலையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்.